இந்த நூல் வெளியீடு, அதனுடைய கதை தலைவனாக இருக்கிற பொட்டம்மான், அவருடைய சிறப்புகள் பலவும் பேசப்பட்டிருக்கின்றன. அண்மையில் பல கட்டங்களாக பல்வேறு போராளிகளை பற்றிய அறிமுகங்கள் தமிழ்நாட்டுக்கு தேவை என்ற அடிப்படையில் முதல்ல மேஜர் கின்னி என்கிற ஒரு போராளியின் நூலைத்தான் புதுச்சேரி திராவிடர் விடுதலை கழகம் வெளியிட்டது. அதன் தொடர்ச்சியாக சமர்கல நாயகன் பிரிகேடியர் பால்ராஜ் அவர்களை பற்றிய ஒரு நூலினை மிக குறைந்த விலையில் தோழர்கள் எல்லாம் நிதி திரட்டி அதில் குறைந்த விலையில் அனைவருக்கும் போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த நூலை வெட்டியிருந்தார்கள். அதற்கு பின்னால் தொடர்ச்சியாக பல நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. இப்போது உளவுத்துறையை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக மக்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற சிந்தனை இருந்தது. ஆனால் முதலில் இந்த நூல் பொட்டம்மான் என்கிற ஒரு போராளியை, உளவுத்துறையின் தலைவராக இருந்தவரை தமிழ் சமூகத்துக்கு அறிமுகப்படுத்த ஒரு நூலாக இப்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அவரை பற்றிய பல செய்திகளும் பேசப்பட்டிருக்கின்றன. எல்லாம் சொன்னதை போல தமிழரசன் அவர்கள் மிக விரிவாக ஒவ்வொரு பகுதியாக எடுத்தவர் பேசியிருக்கிறார். பலரும் தோழர் ஐயப்பன் அவர்கள் பல செய்திகளை பதிவு செய்திருக்கிறார். ஏன்னா அவர் 81 காலகட்டத்தில் இயக்கத்துக்கு வந்தவர் தான். அதற்கு முன்னால் கூட தோழர் சொன்னாரான கவனிக்கவில்லை. ஏன் இவர் பொட்டம்மா நானான்னு பேசிட்டு இருந்தாரு, அதை சொன்னதாக எனக்கு நினைவில்லை, கவனிக்கல, நினைவில்லை. ஒரு தமிழரசு கட்சி அப்போது மிக எழுச்சியாக தமிழர் விடுதலை முன்னணியாக மாறி தேர்தல் நின்று வெற்றி பெற்றெல்லாம் இருந்த காலம் 77. இப்பெல்லாம் ஒரு 15-16 வயது சிறுவன் தான் இவர். அதில் யோகேஸ்வரன் என்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் ஒரு கூட்டத்தில் உரையாற்றுகிறார். அந்த எழுச்சி உரையை பார்த்து உற்சாகத்தின் மேலிட்டால் மேடை ஏறி தன் கையை கீறி ரத்தத்தை எடுத்து அவருக்கு பொட்டு வைக்கிறார். அதுவே அவருக்கு பின்னால் பேராகவும் மாறி போனது. அவர் சொல்லணும்னா பொட்டுதான். அப்புறம் மூத்த போராளிகளை சொல்லுவார், பொட்டு அம்மானாக மாறினார். அவர் இங்கு வந்த பின்னால் தமிழ்நாட்டுக்கு இந்திய படை கொடுத்த பயிற்சி தான், இந்திய அரசு செய்த பயிற்சி. அதில் அவர் பயிற்சி எடுத்துள்ள ஒருவர் அதை முடித்துக் கொண்டு தமிழ்நாட்டுக்கு வருகிறார். அவர் வேதாரண்யம் பகுதியிலே கடற்போக்குவரத்து பொறுப்பாளராக அவர் இருக்கிறார். அப்ப நடந்த நிகழ்ச்சி தான் 2 நிகழ்ச்சிகள். இதுல 2 கடத்தல்களை பற்றி சொல்லி இருக்கிறார். ஒரு கடத்தல் பொட்டம்மானையே கடத்தி செல்கிறார். அந்த நிகழ்ச்சியை இந்த நூல் சொல்லுகிறது. அதுல பிளாட் அமைப்பினுடைய ஒருவர் தளபதி. ஏன்னா அவர்கள் எல்லாம் புலிகள் இயக்கத்திலிருந்து போனவர் தான். திடீர்னு பேர் வாங்குறது என்று மிக எளிதானது. பிளாட் இயக்கத்தின் தலைவராக இருந்த உமாமகேஸ்வரன் பெரிய போராளியாக எல்லாம் பேர் வரல அவருக்கு. அவருடைய பெயர் எப்படி வந்தது என்றால், அவர் அரசு ஊழியராக இருந்தவர், நில அளவு துறையில் இருந்தவர். அப்போது படித்து முடித்து விட்டு வேலையில்லாத இளைஞர்களுக்கு கூட்டுப்பண்ணை திட்டம் என்று உருவாக்கினார். காடுகள் இருக்கு, ரொம்ப மரம் இல்லாத காடுகளை அழித்து விட்டு நிலமாக்கி கொள்ளலாம். குறிப்பிட்ட ஆண்டுக்கு இலவசமாக அவர்கள் அதுல விவசாயம் செய்து கொள்ளலாம். அப்படி ஒரு நிலத்தை விடுதலை புலிகள் எடுக்கிறார்கள். அதை பரிந்துரை சொல்லி வாங்கி கொடுத்தவர் இவர் உமாமகேஸ்வரன் தான், அரசு ஊழியர் என்ற அடிப்படையில். அந்த நிலத்தில் போய் இதை தெரிந்து போய் அங்கிருந்து தான் வெளியே போய் வேலைகளை செஞ்சுட்டு திரும்ப நிலத்திலிருந்து விவசாயம் செஞ்சு கொண்டிருப்பார். அதை தெரிந்து கொண்ட காவல்துறை, உளவுத்துறை அங்கே வருகிறது. உளவுத்துறை தாக்குதலுக்கு உள்ளாக கொல்லப்படுகிற 2 பேரை கிணத்துல தூக்கி போட்டு கொன்றாங்க. அது ஒரு பெரிய கதை, அதை சொல்ல வேண்டும் என்ற. அப்ப செல்லக்கிளி என்ற ஒரு மூத்த போராளி இருந்தார். அவர் ரொம்ப வேடிக்கையான மனிதர். அவரை தேடப்படுகிறார் என்று ஒட்டப்பட்ட சுவரொட்டி அவரும் வீதியில் நின்றுட்டு படிச்சுட்டு, யாருங்க இந்த ஆளு இவரை போய் தேடிட்டு இருக்குன்னு இவரே கேள்வி கேட்டு போயிடுற ஆளு. அப்படிப்பட்ட ஒரு வேடிக்கையான மனிதர். அவர் கேட்கிறாரு, சரி உங்களுக்கெல்லாம் வந்திருக்கீங்க, தேநீரா வச்சு தர்றோம், குடிச்சிட்டு போங்க. இன்னும் கையில SMG எல்லாம் வச்சிருக்கான், நிறைய பக்கம் ஓட்டை இருக்கும், பார்த்துருப்பீங்க. அவர் கேட்கிறாரு, சுட்டா இந்த ஓட்டையெல்லாம் குண்டு வருங்களா அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கிறாரு. அவன் ஒன்னும் தெரியாத மடையனுங்க, இவனுங்க போய் வந்திருக்கமேன்னு அவன் நினைச்சுக்கிட்டான். டீ வைக்கிறது உட்கார்ந்த போதே எல்லாம் பேசிக்கிறாங்க, என்ன செய்யலாம், அவனை என்ன செய்யலாம், இவன் என்ன செய்யலாம் பேசிக் கொள்கிறார்கள். கிணற்றுக்கு பக்கத்துல கூட்டு அவனுடைய 2 பேரும் காலை வாரி விட்டு கிணத்துல தூக்கி போட்டுறான். 2 உளவுத்துறை அதிகாரிகள் தான் வர்றாங்க, ஜீப்ல வர்றாங்க. ஜீப் எடுத்துட்டு இவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அதற்கு பின்னால் அரசு தேட தொடங்குகிறது. இந்த பண்ணையில அது செஞ்சிருக்கான். அந்த பண்ணை எப்படி அவர்களுக்கு கிடைத்தது, யார் கொடுத்தது? உமாமகேஸ்வரன் என்கிற ஒருவர் பரிந்துரைத்திருக்கிறார். அன்னைக்கே இரவு பூரா இலங்கை முழுதும் சூரட்டி ஒட்டப்பட்டது. தேடப்படுகிறார், தகவல் கொடுத்தா பரிசு. ஓர் இரவில் தலைவரான தலைவர் அவர், பிளாட்டினுடைய தலைவர். ஒரே இரவில் தலைவரான தலைவர் அவர். அப்புறம் ஆங்கிலம் தெரிந்தவர் அவர் தான் இருந்தார். அப்போது கூட இருந்தார். புலிகளோட அறிக்கைகளே ஆங்கிலப்படுத்தி கொடுப்பது, அதை செஞ்சு கொடுத்திருக்காரு. அவ்வளவுதான். ஆனால் அவர்கள் கொஞ்ச காலகட்டத்தில் சில ஒழுங்கினம் இயக்கத்தை விட்டு விளக்குகிறார்கள். அப்புறம் இயக்கம் அவர் தொடங்குறாரு. அவர்களும் இயக்கத்துக்கு ஆள் சேர்த்தார்கள். நேரா ஒரு பள்ளிக்கூடத்துக்கு மேல போய் நிறுத்துவாங்க. யாரெல்லாம் சண்டைக்கு வர்றீங்க, வா ஏறு, எல்லாம் வண்டியிலும் ஏற்றி கூட்டு வந்துடுவாங்க. அவ்வளவுதான். அவர்களை பற்றி ஆய்வு செய்வதோ ஒன்றும் கிடையாது. 2 அப்படித்தான் இருந்தது அந்த இயக்கம். ஆனால் இதுல புத்தகத்தில் சொல்லுவார்கள், பொட்டு சிவசங்கரன் என்ற ஒரு இளைஞன் இயக்கத்தில் சேர விரும்புகிறார்.
ஆனால் அவரை பற்றி எல்லாம் விசாரணை நடக்குது. யாரு இவன், எந்த மாதிரி ஆள், என்ன பண்றான், இது எல்லாம் முடிந்து ஸ்கிரீனிங் எல்லாம் முடிந்த பின்னால சீலன், ஆசிர் சீலன் என்ற அப்போ தாக்குதல் பிரிவினுடைய தலைவராக இருந்தவர். அவர் தலைவர் பிரபாகரனுக்கு மிகவும் விருப்பமானவர். அவரை இதய சீலன் என்று அழைத்ததுதான் சீலனாக மட்டும் நின்று விட்டது. அவருடைய பெயரைத்தான் தன் மகனுக்கு, அவருடைய பெயர் சார்லஸ் ஆண்டனி அவர் பேரு, அதைத்தான் தன் மகனுக்கும் அவர் வைத்தார். அவ்வளவு அன்புக்குரியவர் அவர். அவரெல்லாம் பார்த்து அவர் வழியாகத்தான் இயக்கத்துக்கு போறாரு. அப்புறம் கிட்டு தொடர்பெடுத்து தான் இயக்கத்துக்கு போறார். போவதற்கே நீண்ட காலம் ஆயிடுச்சு. இயக்கத்தில் சேருகிறேன் என்று சொன்ன பின்னாலும் இயக்கத்தில் அவரை சேர்த்துக் கொள்வதற்கு மாத கணக்கு கழிந்துதான் அவர் இயக்கத்துக்கு போறார். உடனே வர்றேன், போராட வர்றேன்னா வான்னு கூட்டிட்டு போற பழக்கம் அவரிடம் இல்லை. அதனால்தான் 83 கலவரத்தின் போது இவனுடைய எண்ணிக்கை 300க்குள்ளதான். மற்ற இயக்கங்கள் பிளாட் டேலோலாம் 2000க்கு மேல எண்ணிக்கை. அங்க ஆட்கள் இருந்தார்கள், இவரிடம் போராளிகள் இருந்தார்கள். அதுதான் இவங்க 2 பேத்துக்குள்ள வேறுபாடு. அப்படி வந்தவர் தான் இயக்கத்துக்கு வருகிறார். அங்க தொடக்க கால பயிற்சி. இவருடைய நிகழ்ச்சியில இடத்துல அருணா என்ற ஒரு போராளி வருவார். முதல்ல 83ல அங்கேயே ஒரு பயிற்சி தர்றாங்க ஒரு குழுவுக்கு. அதுல சூசை, அருணா, லிங்கம்னு ஒருத்தர். அவர் பின்னால் சவாரத்னம் குழுவால் சுடப்பட்டு தலைவருடைய மெய்க்காவல் படையினுடைய தலைவராக இருந்தவர், பொறுப்பாளராக இருந்தவர். அவர் ஈழத்துக்கு போய் அங்க ஒரு சவாரத்ன குழுவால் தேவைப்பட்டால் பின்னால் அதை பேசுவோம், கொல்லப்பட்டவர். அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த பயிற்சி எடுக்கிறாங்க. அந்த பயிற்சியில் முடித்து விட்டால அதற்கு பின்னால் தான் இந்திய அரசு பலருக்கு பயிற்சி தயாராக இருக்கிறது. அதுல இங்க பயிற்சி எடுக்கிறார். அந்த அருணா இந்த கடத்திய கண்ணனிடம் போய் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஏன் அவனை தூக்கிட்டு போனா, அவன் என்ன பண்ணா உங்களுக்கு? தளபதி அருணா அங்க போறாரு பேசுறது. ஏற்கனவே இவரோட பயிற்சி எடுத்தவர். இன்னொரு நிறைய இடத்துல அவர் வந்துகிட்டே இருப்பார் அருணா. அவர் போறாரு, பேசுறாரு, பேச்சுவார்த்தை முடியவில்லை. சரி, கண்ணனை கடத்திட்டு வந்துடுறாங்க. யார் கடத்திட்டு போனானோ அவனை கடத்தி இங்க கொண்டு வந்துடுறாங்க. அவ்வளவுதான். கூட இவரையும் போட்டு கூட்டி அழைத்து கொண்டு வந்து விட்டார். இந்த அருணாதான் சபாரத்னத்தினுடைய ஒன்று விட்ட சகோதரர். இவருடைய சொந்த ஊரில் கல்வியங்காட்டில், சபாரத்னுடைய சொந்த ஊர், அந்த ஊரில் டெலோ போராளிகள் செத்து போனார்கள். அவர்களுக்கு யாரும் மக்கள் மரியாதை செய்யல. ஒன்னும் படம் வைக்கவோ இது பண்ண ஒன்னும் இல்லை. ஆனால் இந்த அருணா இறந்து போய்விட்டார் என்று செய்தி வருது. அவரு உண்மையிலே சாகலைங்கிறது வேறு. அதற்கு ஒரு பெரிய படத்தை வச்சுக்கிட்டு அதுக்காக இரங்கல்லாம் மக்கள்லாம் பூதுளித்து எல்லாம் பண்றாங்க. இவரு கோபம், என்னடா நம்மளும் செத்தான், இந்த ஊருக்காரன் நான் தலைவர், ஏன் இயக்கத்துல செத்தவனுக்கு ஒரு மரியாதையும் இல்லை, அவன் எங்கேயோ இருந்து வர்றவன், அதுவும் பங்காளி வேற இல்லை, பங்காளி சண்டை எப்போ இருக்கு தானே, எனவே அவருக்கு மரியாதை தர்றாங்க. கோபம் வரு. முதல்ல படத்தை கிழிக்கிறார்கள், அடுத்த நாள் திருப்பி படம் வைக்கிறாங்க, காவலுக்கு ஆள் போட்டு வைக்கிறார்கள், அதையும் உடைக்கிறான். திரும்ப காவலுக்கு இருந்த ஆளையும் உதைச்சிட்டு படத்தை கிழிக்கிறான். இதையெல்லாம் பேசுவதற்கு தான் லிங்கம் போகிறார். தலைவருடைய மெய்க்காவல் படையில் இருந்தவர். அவர் போவதற்கு எப்பவும் தலைவர் அவருடைய மிக கரும்புலிகளாக இருக்கட்டும் அல்லது போருக்கு போகிற போராளிகள் அவரெல்லாம் போகிற போது அவர்களோடு உணவு இருந்துவர். எப்போ அவருடைய பழக்கம். அப்ப சென்னையில் இருந்தார். சென்னையில தான் ஒரு விடுதியில், உணவு விடுதியில போய் அவருக்கு விருப்பமான உணவுகள்லாம் கொடுத்து அனுப்பி வைக்கிறார். அதுல நானும் இருந்தேன், அனுப்பி வைக்கிற நிகழ்ச்சியில் நானும் இருந்தேன். ஆனால் அழைத்து செல்லப்பட்டவரை கண்ணில் பிஸ்டலை வச்சு 2 கண்ணையும் சுடுறாங்க. சபாரத்னமே சுடுகிறார். அதற்கு பின்னால் தான் அவர் வேட்டையாடப்பட்டார். அதற்கு பின்னால இந்த கடத்தப்பட்ட அருணாவும் செத்து போனா சொன்ன அருணா உயிரோடு தான் இருந்தார். அடையாளம் தெரியாமல் சிறையில் வைத்திருந்த சிங்களப்படை ஒரு விபத்து அதுல வச்சிருந்தாங்க. அமைதிப்படை வந்த போது சில பேச்சுவார்த்தைகள், கைதி பரிமாற்றம். அப்போது செல்வம் என்ற ஒருவரை குறிப்பாக கேட்கிறார். செல்வன்னா யாருக்குமே இவங்க என்ன ஐயா ஒண்ணும் இல்லாத பையன், அவனை போய் கேட்கிறாங்க, ஒப்படைக்கிறார்கள். வந்த பின்னாலும் தெரியுது அவர் தான் தளபதி அருணா என்று தெரிகிறது. ஒரு மிகப்பெரிய போராளி. அந்த நிகழ்ச்சி, அதற்கு பின்னால் அவர் இயக்கத்தில் பயிற்சி முடிந்து அப்புறம் தான் நாட்டுக்கு போறார். நாட்டுக்கு போன பின்னால் அங்கு சில தாக்குதல் எல்லாம் எல்லாமே சொல்லியிருக்காங்க, திருப்பி சொல்லவில்லை. முக்கியமா அவருக்கான கோபம் எல்லாம் எங்கிருந்து வந்தது என்பதற்கு நான் சொல்லணும். இந்த யாழ்ப்பாணத்தில் தலைவர் தங்கி இருக்கிறார், இந்திய அமைதிப்படை போகுது. அந்த 2 பேர் 2க்கு விளக்கம் சொல்லுவார்கள். நீதிபதி கிருஷ்ணய்யர் சொன்னார், இந்தியன் பீஸ் கீப்பிங் போர்ஸ், அது இந்தியன் பீப்புள் கில்லிங் போர்ஸ்னார். IPKF விளக்கம் அவர் கொடுத்தார், நீதிபதி கிருஷ்ணய்யர். அதுதான் அப்படித்தான் நடந்துக்கிட்டாங்க இவங்கன்னாரு. நம்ம இங்க தமிழ்நாட்டில் இந்திய அமளிப்படை என்று சொன்னார். ஈழத்துக்கு போன இந்திய அமளிப்படை அது. அங்க போய் எல்லா தலைவரை பிடிக்க வேண்டும், அவர் குறிப்பிட்ட இடத்தில் தங்கி இருக்கிறார், யாழ்ப்பாணத்துக்கு பக்கத்திலேயே தங்கி இருக்கிறார் என்பதற்காக போகிறார். போன உடனே அவருக்கு பக்கத்துல இருக்கிற யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தினுடைய பெரிய மைதானம், அங்கதான் இறங்க முடியும் என்று விமானத்துல ஹெலிகாப்டரால் கொண்டு வந்து இறக்குறான். இவர்கள் முன்னாலே தெரிஞ்சுக்கிட்டாங்க இங்கதான் இறக்குவார்கள். எனவே இவங்க தயாரா இருந்தாங்க. ஹெலிகாப்டர் இருந்து ஆளை இறக்கின போது வீரனாக இறக்கினான். கீழே இறங்கின போது பிணமாக இறந்தார். 103 பேரும் கொல்லப்பட்டார்.
ஒருத்தன் தான் தப்பிச்சான். அதுல அவன் தான் ஐநாவில் அதிகாரியாக இருந்த ஒருத்தன், என்ன நம்பியார் ஒருத்தர் தான். அவனுடைய மகளை திருமணம் செய்தான் அவன் பின்னால. அந்த கோபம் தான் ஐநாவில் அதிகாரியா இருந்தாலும் புலிகள் மீது அவன் காட்டினான். எனக்கு அந்த பெயர் மறந்து, சுரேஷ் நம்பியாரா என்னமோ அவன் பேர். சரி, அப்படி நடந்தது. அப்போது இவர்கள் உடனே, ஏன்னா போர் தொடங்குனது 10ஆம் தேதி, இவங்க போனதெல்லாம் ஜூலையிலே போயிட்டாங்க. அக்டோபர் 10ஆம் நாள் தான் அதற்கு முன்னால் போராளிகள் எப்படியெல்லாம் ஒரு அறத்தோடு நடக்க வேண்டும் நினைக்கிற புலிகள், இன்னொரு பக்கம் எதை செய்தாவது அவர்களை வெற்றி பெற வேண்டும் என்கிற இந்திய அமைதிப்படை. இவன் போனது அமைதிப்படை போனா, ரெண்டு பக்கமும் சமாதானப்படுத்துற வேலை இல்லை. அதற்கு போல கூலிப்படையாகத்தான் போனார். அழகாக ஜெயவர்தனை சொன்னான், நீ அவனை கொண்டு இறக்கி விட்டியே, ஏற்கனவே இப்படிதான் காஷ்மீர்ல உதவி செய்ய போனான், அங்க உட்காந்து இந்தியாவோட சேர்த்துக்கிட்டான் காஷ்மீரை, இப்ப இங்க வர்றான், இவன் இலங்கையை இந்தியாவோட சேர்த்துக்குவான், எதுக்கு அனுமதித்தீர்கள் என்று பல பேர் எதிர்த்தார்கள். அவருடைய இவர் ஜனாதிபதி, குடியரசுத் தலைவர் ஜெயவர்தனே, அப்போது தலைமை அமைச்சராக பிரதமராக இருந்தவர் பிரேமதாசா. ராஜீவ்காந்தி வந்தபோது வரவேற்பதற்கு இவரும் 8 அமைச்சர்களும் செல்லவில்லை. அமைச்சரவை எதிர்க்குது, ஏன் இவங்க விடுற, இங்க வந்தா வில்லங்கம் பண்ணுவானுங்க, காஷ்மீர் கதை இந்த இலங்கைக்கு வந்துடும், நாமும் இந்தியாவில் ஒரு பகுதி ஆக்கி விடுவோம், மறுத்தார். ஆனால் இவன் இவன் அடியா அப்போது விளக்கம் சொன்னார் ஜெயவர்தனே, ஒன்னும் கவலைப்படாதீங்க, புலிகள் மீது சண்டையெல்லாம் ஆரம்பிச்சுவான்னு சொல்றாரு. புலிகள் மீது போர் நடந்து கொண்டு, தாக்குதலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கால், போர் நடந்து கொண்டிருக்கிறது, நம்முடைய படை வீரர்கள் இதோ பாருங்கள் கைப்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார், நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அவன் அவன் சண்டை போட்டுட்டு இருக்கான், அவன் செலவு, அவன் வீரர்கள் சாவு, நமக்கு எது பிரச்சனை இருக்கா என்று மட்டும் சொல்லவில்லை. பிரபாகரனுக்காக நான் பேயிடம் கூட போய் மண்டியிடுவேன்னு சொன்னான். நீ இவருக்கு வணக்கம் சொல்லி வரவேற்றது சொன்னான், பேயிட கூட மண்டியிடுவேன் என்று சொன்னான். அப்படி போர். அப்ப தலைவரை உயிரோடு பிடித்தருவதுதான் இவன் சொல்லிட்டு இருக்கான். ஏற்கனவே நம்முடைய தூதர் தீட்சித்னு ஒருத்தர் இருந்தார், அவர் சொன்னாரு, ஆஃப்டர் ஆல் 2000 பாய்ஸ் என்று சொன்னார். அவ்வளவுதான், 2000 பசங்க இந்த சுருட்டு குடித்து கொண்டு சொன்னானா, இந்த சுருட்டு தீர்வதற்குள் அவர்களை எல்லாத்தையும் நாங்கள் அழித்து விடுவோம் என்று சொன்னார். அப்படி நடந்த போர்ல இவர் இருந்து அங்கு பொட்டம்மான் அங்கு இருக்கிறார். இவரை காப்பாற்ற வேண்டும் என்பதில் தான் இவர் காயமடைகிறார். காயமடைந்து இங்கே வருகிறார். 88 தான் இங்கே சிகிச்சைக்காகத்தான் இங்கே வந்தார். அதற்கு முன்னாலே திருமணம் நடந்திருந்தது. அவங்க மனைவியும் அதற்கு பின்னால் இங்கு அந்த பார்த்திபன் பிறந்ததை சொன்னார்கள். எனவே அப்படி பண்ணு அந்த காயத்தோட அவர் சண்டையிட்டு கொண்டு தொடர்ந்து தலைவரை இடமாற்றுவது எல்லாம் செய்து கொண்டது. கடைசியில் இவருக்கு சீல் பிடிச்சு ரொம்ப ஆபத்தான நிலையில் தான் இந்தியாவுக்கு சிகிச்சைக்காக கொண்டு வரப்படுகிறார். ஏன்னா அங்க வெளிப்படையாகி போய் பண்ண முடியாது. போர் தொடங்கிய நாளில் எப்படி இந்திய அமைதிப்படை தொடங்கியது என்பதையும் கொஞ்சம் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். முதல்ல அவன் போய் செஞ்ச வேலை, அங்கிருந்த செய்தி நிறுவனங்கள் மீது குண்டு போட்டார். தமிழ் நிறுவனங்கள், ஈழமுரசு, முரசொலின்னு அங்கு ஒரு ஏடு இருந்தது, அந்த பத்திரிகை அலுவலகம்லாம் குண்டு போட்டு தகர்க்கப்பட்டன. புலிகளுடைய வானொலி நிலையம், அவங்களுடைய தொலைக்காட்சி நிலையம் எல்லாம் குண்டு போடப்பட்டது. எல்லாம் செய்தார்கள். முடிச்சுட்டு தான். எதற்கு இதை சொல்லுகிறேன் என்றால், அதுவரையிலும் ஒரு ஊடகத்துக்காரரை கூட சிங்களப்படை கைது செய்தது கூட இல்லை. சுடுறது அப்புறம், கைது செய்யக்கூடவே இல்லை. இவனோட பார்க்கிற 100 மடங்கு அவன் யோகியனாக இருந்திருக்கிறான். இந்திய அமைதிப்படையோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது குண்டு போட்டு அப்புறம் தான் தாக்குதல் தொடங்குறான். அமைதிப்படை ஒப்பந்தம் 2 பேரும் போட்டாங்க. பஞ்சாயத்து யாரு பண்ணுவாங்க? சண்டை போட்டான் 2 பேர்த்தையும் இங்க விட்டு பஞ்சாயத்து பண்ணணும். இவன் சாட்சி கையெழுத்து வேணா போடலாம். இந்திய பிரதமர் சாட்சி கையெழுத்து போடுறோம், பஞ்சாயத்துல கையெழுத்து போடுறான். ஜெயவர்தனே ராஜீவ்காந்தி ஒப்பந்தம் என்று தான் அதற்கு பெயரை தவிர பிரபாகரன் ஜெயவர்தனே ஒப்பந்தம் கிடையாது. இவங்க ஒப்பந்தம் போட்டான். இதையெல்லாம் சொல்லிவிட்டு வந்துருச்சு, நீ ஆயுத ஒப்படை என்கிறார்கள். அவரு கொஞ்சம் முரண்டு பிடித்தார்கள். ஆனாலும் இந்தியாவை நோக்கி எங்கள் துப்பாக்கி திருப்ப விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டு சுதுமலை கூட்டம் இவன் போன உடனே அதுல பேசுறாரு அவர், நான் இந்தியாவை நம்புகிறேன், நான் என் மக்களுக்காக நாங்கள் தூக்கிய துப்பாக்கியில உங்கள் கையில் கொடுக்கிறோம், அப்போதே எங்கள் மக்களின் பாதுகாப்பு உங்களிடம் கையளிக்கப்பட்டு விட்டது, ஆயுதம் மட்டுமல்ல, எங்க மக்கள் பாதுகாப்பு உங்ககிட்ட தான் கொடுத்திருக்கோம் என்று சொல்லி கொடுத்தார்கள். அதுல போட்டதெல்லாம் நிறைய ஒப்பந்தங்கள். அது விரிவாக ஒரு ஒப்பந்தம், தளபதிகள் தங்கள் பாதுகாப்புக்காக கை துப்பாக்கியில வைத்துக் கொள்ளலாம் என்பது ஒரு ஒப்பந்தம். அதில் பல பேரை கைது செய்கிறார்கள். ஒரு ஆவணங்களை எடுத்து தமிழ்நாட்டிலிருந்து படகுல போன புலேந்திரனை, குமரப்பாவை எல்லாரையும் கைது செய்கிறார்கள். அவன் என்ன கை துப்பாக்கி வச்சிருக்கானா, தளபதிகளை வைத்துக் கொள்ளலாம் என்ற ஒப்பந்தம், ஆனாலும் கைது செய்கிறது இந்திய அமைதிப்படை கைது செய்கிறது. இதுதான். அதற்கு பின்னால கொண்டு போய் வைக்கிறாங்க. அவர்களை அவன் சொல்றான், நீ இங்க கொண்டு வாங்குறான், கொழும்புக்கு அனுப்பி வை அவர்களை என்று சொல்லுகிறார்கள். சிங்களப்படை அவன் கமாண்டர் ஆயிடுறான், இவன் அடியால் ஆயிடுறான் இந்திய அமைதிப்படை. இந்த பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கிற தங்களை செட்டு எடுத்து சென்றுடுவான் என்ற பயத்தில், அச்சத்தில், தங்களிடமும் தகவல்கள் பெறப்படலாம் என்ற அச்சத்தில் எல்லோரும் சயனடு கடி செத்துடுறாங்க. அது நடந்தது 10ஆம் தேதி நடக்கிறது.
10ஆம் தேதி தான் குண்டு வீசுகிறார்கள். 10ஆம் தேதி உடனே புலிகளும் போய் யாழ்கோட்டை பிடிப்பதற்கு அவர்களும் ஒரு பக்கம் போறாங்க. இதனால் என்ன சண்டையெல்லாம் அப்பதான் முருகல் ஆரம்பிக்கிறது. குண்டுகளை வீசுவது என்பது மருத்துவமனை மீது குண்டுகளை வீசினார். எனவேதான் அவங்க எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தேவை இருந்தது. இப்போ இது பத்திரிகை அலுவலகங்கள் மட்டும் இல்லை, ஒப்பந்தத்துக்கு மாறாக தளபதிகளை கொன்றது மட்டுமில்லை, எளிய மக்கள் இங்க புலிகள் இருக்கிறார்கள் என்று கருதிய அமைதிப்படை யாழ்ப்பாண மருத்துவமனை மீது குண்டு போடு 21 பேர் இறந்தார்கள். மருத்துவர்கள், தாதிகள் எல்லாம் இறந்தாங்க அதுல. ஆனா புலிகள் யாரும் இல்லை, யாரும் சாகல. ஏன்னா புலிகள் அங்கு இல்லை. அதை கூட அறியாத அமைதிப்படை அப்படியெல்லாம் செய்தது. அதற்கு பின்னால்தான் முருகல் போர் தொடங்கியது. நீங்க நிறைய படிச்சிருக்கலாம் பல பேர். அதற்கு முன்னாலேயே திலீபன் உண்ணாவிரதம் இருந்தார். பட்டினி போராட்டம். என்ன கோரிக்கை? நீங்கள் ஒத்துக்கொண்ட ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். நீங்க என்ன சொன்னீங்க? நீங்கள் இங்கு எங்கள் பகுதியில் நாங்கள் நடமாடலாம், அவங்க பகுதியில் அவங்க நடமாடலாம். புலிகள் தங்களுடைய அரசியல் பணிகளுக்காக ஆயுதம் இல்லாமல் சிங்கள கட்டுப்பாட்டு பகுதிக்கும் போகலாம். அப்படி போன கௌசிகன் என்ற தளபதி சுட்டுக் கொல்லப்படுகிறார். இதையெல்லாம் சொல்லி நீங்க புதிதாக காவல் நிலையங்களை அமைக்கக்கூடாது, ராணுவ முகாம்களை அமைக்கக்கூடாது தமிழ் பகுதியில். அதுக்கப்புறம் அமைச்சுக்கிட்டே இருக்கான். இவர்கள் ஒரு பக்கம் ஆயுதம் கொடுக்கிறார்கள், இன்னொரு பக்கம் இந்திய அரசு ஆயுதங்களை ஈபிஆர்எல் போன்றவர்கள் கொடுக்கிறது. புலிகள் அதை வீடியோ செய்து கொண்டு போய் காட்டுகிறார்கள். என்ன இது பண்றீங்க? நியாயமா? அது எங்கிட்ட வாங்கிட்டு இருக்கீங்க, அவனுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆனா கொடுத்ததெல்லாம் இவங்கிட்ட கொடுத்துட்டாங்கன்றது வேறு. இவன் எல்லா ஆயுதங்களையும் கொடுத்து பார்த்தான், ஈபிஆர்எல் கொடுத்தான், எல்லாத்தையும் கொடுத்து பார்த்தான். நான் அங்கு போயிருந்த போது ஒரு பெரிய ஒரு ஷெட் ஒன்று காட்டினாங்க. ஆயுதம் எல்லாம் அடுக்கி, அந்த ரவைகள் போன்ற அம்யூனிஷன் சொல்லுவாங்க, அதெல்லாம் அடுக்கி வைத்திருந்தது. இன்னொரு பக்கம் ஆயுதங்கள் அங்க போட்டோன்னா புதுசா சில ஆயுதங்களை காட்டுகிறார்கள். பசுக்கான பணம் வந்தது, ராக்கெட் லாஞ்சர் மாதிரி இன்னொரு முறை அது. அதை காட்டினார்கள். எடுத்து காட்டி தம்பி தலைவர் சொன்னார், பாருங்க இதுல எந்த நாட்டில் உற்பத்தி பண்ணப்பட்டதும் இல்லை, இதற்கான எண்கள் எதுவும் இல்லாமல் இந்திய படை இவர்களுக்கு கொடுத்துருக்கிறது. அவன் கொடுக்கட்டுனா புறா எங்கிட்டு தான் கொடுத்துட்றாங்க. போன உடனே அவன் கையில கொடுத்துட்டு போயிடுவான், அவன் ஓடிடுவான், எனக்கு சுற்றாதப்பா நான் ஆயுதத்தை கொடுத்துட்றேன்னு. அந்த ஆயுதங்கள் தான் எங்களுக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னார் அவரு. அப்படியெல்லாம் செய்த அந்த துரோகம் செயல், அதில் ஒன்றுதான் தலைவர் பிரபாகரனை கொல்ல வேண்டும் என்று நினைத்தது. அதற்காக இறங்கணும்லாம் சுட்டு கொண்டாங்க. சுட்டு கொண்டது மட்டுமல்ல, அவங்க பிரம்படி என்ற ஒரு பகுதி, யாழ்ப்பாண பகுதியிலிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் பகுதி, அங்குதான் இவர் இருக்கிறார் என்று கருதி கொண்டுதான் போனார். அந்த மக்களை இழுத்து வந்து சாலையில் போட்டு அவர்கள் மீது டேங்க ஓட்டினாங்க. இவ்வளவு கொடுமையான செயலுக்கு அப்புறம் தான் இன்னும் போர் அதிகமாச்சு, வீரியமாச்சு, போர் நடந்தது. அது விரிவாக வேண்டியல. அதுல இவர் காயப்பட்டு இங்க மருத்துவத்துக்கு வந்தார். அதற்கு அப்புறம் தான் 89 நாங்களாம் 89 தான் போறோம் அங்க. முதல்ல அதற்கு அப்புறம் புலிகள் எடுத்து பிரிந்த பின்னால் பார்த்து அவங்க போயிட்டாங்க, நம்ம தொடர்பு இல்லை. அப்புறம் தான் அங்க போறோம். 89 மாவீரர் நாள், முதல் மாவீரர் அறிவிக்கிறார்கள். அதற்காக யாரையாவது அழைக்கணும், நம்ம ஆதரவாளர் என்று கருதி அழைக்கிறார்கள். நாம் போயிருக்கோம். ஏன்னா புலிகள் படையினுடைய முதல் போராளி இறந்தனர். அது வேடிக்கையா இருக்குங்க. எப்படின்னா 26 நவம்பர் 26 தலைவர் பிரபாகரன் பிறந்த நாள். நவம்பர் 27 முதல் மாவீரனாகிய சங்கர் இறந்த நாள். 28 பொட்டம்மான் பிறந்த நாள். நவம்பர் 28 வரிசையா அந்த 3 நாளும் தொடர்ச்சியாக 3 நாட்கள் இருந்த நாள். அப்ப அங்க போற போது அந்த மாவீரர் நாளுக்காக போகிற போது என்னோடு வந்தவர் என்னை அடைத்து இங்கிருந்து செல்வது தமிழ்நாட்டினுடைய பொறுப்பாளர். தமிழ்நாடு புலிகள் இயக்கத்துக்கு பொறுப்பாளராக ஆயுதங்கள் வாங்கி அனுப்புறது எல்லா வேலையும் அமைதிப்படை இருந்த போது செய்து கொண்டிருந்தவர். அப்போது அமைதிப்படை இருந்தது. நாங்க போன போது கூட உடனே போய்விட முடியவில்லை. நடுவில் ஒரு தடை, கடல் படை தொடங்குது, திருப்பி வர்றோம், திருப்பி 2வது முறை போறோம், அப்படிதான் போறோம். அப்ப அங்க போன போது அழைத்து வந்தவர் ஆயுதத்தோடு இருக்கிறார். அவரு முக்கிய பொறுப்பாளர். அவரு பெரிய இங்கிருந்து சிறையில் தப்பி வந்த பின்னால் அவர் எங்கெங்க போனாரு. தோழர் பத்ரி முதல் புத்தகத்தை கொடுத்தார். குளத்தூர்ல இருந்து அங்கிருந்து போய் எங்கேயோ சுற்றி வந்து சென்னைக்குத்தான் வந்து சேர்ந்தார். பத்ரி வீட்டுல தான் இருந்தார். பத்ரி வீட்டுல இருந்து அதுக்கப்புறம் இங்கிருந்து தான் அவர் அனுப்பி வைக்கப்பட்டார். அனுப்பி வைக்கப்பட்ட திருப்பி வர்றாரு, என்ன கூட்டிட்டு போறது வர்றாரு திரும்பவும். இங்க தப்பி போனவர். அப்ப நம்ம இங்க தப்பி போனா நம்ம பெருமையா தான் நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் பொட்டு வந்தவர். அப்ப அவர் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அப்போது அவர் புலனாய்வுத்துறை தலைவராகவில்லை. வந்த உடனே தம்பி தலைவரை உள்ளே அழைத்து செல்கிறார். அழைத்து போய் சொல்லுகிறார், தம்பி சந்தேகமா இருக்கு அவன் மேல, இவன் அவன் கையால் ஆயிட்டான். உடனே தலைவர் சொன்னாரான், டே இதே சிக்கல்ரா, உனக்கு யாரை பார்த்தாலும் துரோகி தான் உனக்கு, சரி விசாரி என்றவுடன் அவன் கையில கை துப்பாக்கி ஒரு வாங்கிக்கிறாரு. கையில முதல்ல வாங்கி குண்டெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கையில வச்சுட்டு தான் அவனை கூட்டிட்டு போறாரு. வேகமாக எல்லாத்தையும் சொல்லிட்டான், எதையும் மறைக்கல, பூரா சொல்லிட்டான். விசாரணை செய்ய வேண்டிய சிக்கலே இருக்குல்ல, எல்லாத்தையும் சொல்லிவிட்டார் அவர். அதுக்கப்புறம் தான் ஏன்னா இதையெல்லாம் எப்படி அவர் அறிந்திருப்பார் என்பதுதான் ஆச்சரியம். எப்படி ஒரு மனசு தெரிய முடியும்? ஆனால் அதை அறிந்து வைத்திருந்தார். வேடிக்கையா கூட போன உடனே சொன்னார் என்ன, ஆனா அவங்க இந்தியாவுக்கு வந்தாவே எங்க ஆளும் கெட்டு போயிடுறாங்க. என்னங்க, வேற ஒண்ணும் இல்ல,
எல்லாம் காட்டில் தான் இருக்க போகிறான், பாருங்க ஒருத்தனும் ஃபேர் அண்ட் லவ்லி 3 டியூபாவது வச்சுருப்பான் அப்படின்னு சொன்னார். அவன் பையன் எடுத்தால் அதில் 3 டியூப் வச்சிருக்க ஃபேர் அண்ட் லவ்லி. ஏன்னா இவன் காட்டுக்குள்ள இருக்கான், எதுக்கு ஃபேர் அண்ட் லவ்லி, இந்தியாவுக்கு போனாலும் இப்படி தான் திரும்பி வர்றான் எல்லாருனாரு. பரவாயில்ல தம்பி, நான் பயந்துக்கிட்டேன் வேற ஏதாவது இருக்குமோன்னு, இவ்வளவுதானா என்று வேடிக்கையாக சொன்னோம். அந்த மாதிரியான ஒரு வேடிக்கையாக சொல்லி கொண்டிருப்போரே அவ்வளவு மோசமான ஆளாக இருந்திருக்கிறார். அதே போல தோழர்களே, ஏன்னா நிறைய நம்ம இந்த ஒவ்வொருத்தரையும் அடுத்தடுத்த கட்டமாக அவர் மாறியதை மட்டும்தான் சொல்லுது. 89ல் அவர் யாழ்ப்பாண தளபதியாக அவர் நியமிக்கப்படுகிறார். ஏன்னா வரிசையா தளபதிகள் இறந்துடுறாங்க. யாழ்ப்பாணத்தை தலைமையேற்று நடத்தியவர்கள். அதற்கு பின்னால் பொறுப்பு யாழ் தளபதி பொறுப்பு இவருக்கு கொடுக்கப்படுகிறது. அப்ப யாழ் தளபதியாக இருந்த போது தான் நான் போறேன். என்னோடு அழைத்து செல்வதற்கு ஒரு அவர் இல்லை, திரும்பி வர்றப்பதான் வர்றாரு. ஆனா அப்போதுதான் தெரியும் இவர், ஏன்னா பானு என்ற ஒரு போராளி அவரும் அடிபட்டு இருக்கிறார். அவரு தளபதி தான், அவரும் அடிபட்டு இருக்கிறார். முடிந்து திரும்பி வருகிற போது எங்களோடு திரும்பி வந்தார். திரும்பி வந்த போது கூப்பிட்டாரு, போட்டு நீ தான் பொறுப்பு, அண்ணனை கொண்டு போய் பத்திரமா ஏற்றி விட்டு 10 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்துட்டு திரும்பி வரணும் நீ என்று அனுப்புகிறார். அவர் கூட என்னோட தான் வர்றாங்க. என்னை அனுப்பி வைக்க வரைக்கும் இருந்தார். அதுக்கெல்லாம் உரிய எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். சில இடங்கள் சிக்கல் வந்தது. இந்த வைகோவை சுற்றி வளைத்ததாக ஒரு இடத்தை சொல்லுவார், சுண்டிக்குளம்னு. அதே இடத்துல தான் நாங்களும் சுற்றி வளைக்கப்பட்டோம். ஏன்னா அதுவனுக்கு வசதியான இடம் அது. சில நாட்கள் அங்கேயே 2-3 நாள் அங்கேயே தங்க வேண்டியிருந்தது. அதுக்கப்புறம் புறப்பட்டு வர வேண்டிய நிகழ்ச்சி நடந்தது. ஆனால் அப்போ வந்தது பொறுப்பை வேற ஆளுக்கு கொடுத்துட்டு அதற்கு அப்புறம் தான் இவர் உளவுத்துறை தலைவராக 90ல் தான் நியமிக்கப்படுகிறார். அதை வேகமாக எப்படி வளர்த்தெடுத்தார் என்பதுதான். இந்த உளவு படை என்பதே ஒரு உளவுத்துறை நினைச்சுக்காதீங்க. அதுல உளவுத்துறையை கண்காணிப்பதற்கு உளவுத்துறை. இதை நம்ம மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கிற இந்த வேளையில் நம்ம அந்த மகிழ்ச்சியோடு நின்று விடலாமா? அதைத்தான் நான் உங்களிடம் பேச விரும்புகிறேன். ஏன் ஈழ போராட்டம் தொடங்கியது, என்ன காரணத்தால் தொடங்கியது? பெரிய வரலாறு உண்டு. தமிழர்கள் ஆட்சி செய்த வரலாறு உண்டு. தமிழர்கள் மிகச்சிறந்த போராளிகளாக, போர் வீரர்களாக இருந்து ஆட்சி செய்திருக்கிறார்கள். வெளிநாட்டிலிருந்து படையெடுத்து வந்தவன் படையெடுத்து முடிந்த பின்னால் அவர் வசதிக்காக இலங்கையை ஒன்றாக்கினான். கண்டி ராஜ்யம், யாழ் ராஜ்யம் தனித்தனியாக தான் இருந்தது. யாழ் அரசு தனியாக இருந்தது, கண்டி அரசு தனியாக இருந்தது, எல்லாம் தனித்தனி அரசுகளாக தான் இருந்தது. 1832 தான் பிரிட்டிஷ்காரன் தன் நிர்வாக வசதிக்காக ஒரே இலங்கையாக மாற்றி அதை கோடு போட்டு பிரிச்சிடறான். இது மத்திய மாகாணம், கிழக்கு மாகாணம், வடக்கு மாகாணம் என்று பிரித்து விடுகிறார். அவ்வளவுதான். அதற்கு முன்னால் ஒரே நாடாக இருந்ததில்லை. சிங்களர் எப்போதும் தமிழ் பகுதியை கைப்பற்ற முடிந்ததில்லை. அதற்கு முன்னால ஒரே நாடு ஆகிய போது இந்த சிக்கல் தொடர்ந்து. அப்ப இவரெல்லாம் வைத்தார்கள், எப்படி வந்துடுறான், இவனுக்கு நமக்கு தொடர்பு இல்லாதவன், நம்மை மனிதர்களாக கூட மதிக்காத போக்கு அவனிடம் இருக்குது, தன்னை பற்றி உயர்ந்த சிந்தனை இருக்கு. அவனுக்கு நம்ம ராமாயணம் கதை மாதிரி அங்க ஒரு கதை மகாவம்சம் என்ற கதை இருக்கிறது. அதுல இவங்க பெரிய வீரர் மாதிரி கதை எழுதி வச்சிருக்கான். ராமன் எழுதி வச்ச மாதிரி அவனை அங்க எழுதி வச்சிருக்கான். இப்படி கதைகளே உண்மையை நம்பிட்டு இருக்கான். நம்மால் பல பேர் ஒன்று நம்பிட்டு இருக்கான்ல. நான் அடிக்கடி சொல்லுவேன், ராமாயண மகாபாரதம் அந்த காலத்து நாவலுங்க. இப்ப நாவல் எழுதுற மாதிரி அப்ப கற்பனை அப்ப நாவல் எழுதியிருக்கான். அதை போய் நம்மால் நிஜம் நம்பிட்டு பண்ற மாதிரி தான் மகாவம்சத்தையும் உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால வந்த சிக்கல் தான். அந்த கதையெல்லாம் நம்மால் சிபி சக்கரவர்த்தி கதையெல்லாம் அதுல வருது மகாவம்சத்துல. தமிழ் இலக்கியத்திலையும் போய்த்து விட்டான் சிபி சக்கரவர்த்தி கதை. அப்படி ஒருத்தன் வரலாற்றில் ஒரு அரசன் ஆண்டதே கிடையாது. நம்மகிட்ட கதையில சொல்லிட்டே இருந்தான், நாமளும் கேட்டுட்டே இருந்தோம். அதை போல அவர்கள் இருந்தார்கள். அப்புறம் தங்களுடைய மொழி, தங்களுடைய பண்பாடு, தங்களுடைய சமூகம், சமூகத்தில் இருக்கிற பங்களிப்பு எதுவும் இல்லாமல் செய்து விட்டது. சிங்கள பெரும்பான்மை என்பதை வைத்துக்கொண்டு சிங்கள பெரும்பான்மை செய்து விட்டது என்ற கோபம்தான் தலைவர்கள் மெல்ல மெல்ல கோரிக்கை வைக்க ஆரம்பித்தார். 48ல் இந்தியாவுக்கு 47 ஆகஸ்ட், அவன் 48 பிப்ரவரியில் அவனுக்கு விடுதலை கிடைக்கிறது. விடுதலை கிடைக்கல, யாரு போறான்னு அவனே கொடுத்துட்டான். இந்த பையெல்லாம் வச்சு ஆட முடியாது. 2ஆம் உலக போர் முடிந்தவுடன் பிரிட்டிஷ் காலனி நாடுகளுக்கு விடுதலை அளிக்க ஒத்துக்கொள்கிறோம் என்று 3 பேர், ஸ்டாலின், ரூஸ்வெல்ட், இவங்க 3 பேர் இந்த ஒப்பந்தத்தில் ஏற்றுக்கொள்கிறார். எல்லா காலி நாடுக்கும் விடுதலை தர்றேன். இந்தியாவுக்கு காந்தி தாத்தா சொன்னார்னா மிட்டாய் வாங்கி சாப்பிட்றோம், இருந்தாலும் விடுதலை அப்படி கூட இல்லைங்க. ஆரஞ்சு மிட்டாய் கூட இல்லாத விடுதலை அது. அப்படித்தான் அவர்கள் விடுதலை பெற்றார். அந்த விடுதலையின் பின்னால் அரசியல் தலைவர் நினைக்கிறார்கள், என்ன இப்படி அவங்களை மாத்துறான். இப்ப நம்ம இந்தியர்ங்கிற மாதிரி நம்ம அது மாதிரி அங்கேயும் இலங்கையர்கள் என்று சொல்லுகிறான். நம்ம மலைய தமிழர்களுக்கு வாக்குரிமையை பறிக்கிறார்கள். முதல்ல இந்தியாவிலிருந்து போன தமிழர்களுக்கு வாக்குரிமை இல்லை என்று சொல்லுகிறான். இங்கிருந்து போய் 600 வருஷம் அங்க இருக்கிறான். அந்த நாட்டை திருத்தி தேநீர் காடுகளை மாற்றிட்டான். தேயிலை காடுகளாக மாற்றிய தமிழர்களுக்கான வாக்குரிமை பறிக்கப்படுகிறது. கொஞ்சம் பேருக்கு இல்ல, லட்சக்கணக்கான பேருக்கு. அப்போது ஒரு சிக்கல் வருகிறது. அங்க ஒரு காங்கிரஸ், தமிழ் காங்கிரஸ், ஈழத்தமிழ் காங்கிரஸ் கட்சி அங்க ஒன்று இருக்குது. காங்கிரஸ் கட்சினா அப்படித்தான் போல் இருக்கு. அந்த காங்கிரஸ் கட்சி அவன் நம்ம சொல்றான், அவன்லாம் இந்தியன், நாமெல்லாம் இலங்கையர். ஒரு மனுஷன் சொன்னான், டே அப்படி பார்க்காதரா, அவன் சிங்களவர்கள், நாம் தமிழர்கள். அது சொன்னவர் தந்தை செல்வநாயகம்.
நீ அப்படி பிரித்து பார்க்காதே, இலங்கையர் இந்தியர் என்று பார்க்காதே, தமிழர் சிங்களவர் என்று பார். அவன் நம்ம அடிமைப்படுத்த நினைக்கிறான், நம்மால இப்படி பண்றான், பிரிக்கிறான், கொஞ்சமான பலத்தை குறைக்கிறான். பாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். அது ஏற்றுக்கொள்ளவில்லை, தனியா வெளியே வந்துடுறாரு. அப்புறம் தமிழரசு கட்சி தொடங்குகிறது. தமிழரசு கட்சி என்பது பேரு, தமிழ்ல கேட்டா தனி அரசு உருவாக்குதுங்களா? அப்படிலாம் ஆங்கிலத்துல பேரு பெடரல் பார்ட்டி. உண்மையான கூட்டாட்சி வேண்டும், இதுதான் அவங்களுடைய கோரிக்கை. உண்மையான கூட்டாட்சி, ஒரு கூட்டாக இருக்கிற ஒரு நாடு, உங்களோட இணைக்கப்பட்ட நாட்டுக்கும் உரிய உரிமைகள் வேண்டும், இதுதான். இதே குரல் உங்களுக்கு தெரியும் இந்தியாவிலும் இருக்கிறது. இந்தியாவிலும் தான் இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. அவன் வேற நம்ம வேற. வரலாற்று காலத்திலிருந்து தமிழ்நாட்டை யாரும் ஆட்சி, அவுரங்கசீப் தான் பெரிய படை வச்சுதான் அவன் வச்சிருந்தான், எவனும் நம்ம ஆண்டதில்லை. தமிழ்நாட்டை சில பகுதிகள் கொஞ்சம் ஓரத்தில் பிடிச்சிருப்பான், அவ்வளவுதான், வேற எங்கேயும் பிடிச்சது இல்லை. விஜயநகர சாம்ராஜ்யம் வேணா கொஞ்சம் உள்ள வந்தான், மற்ற யாருக்கும் நம்ம அடிமையானது இல்லை. இந்த வரலாறு இருக்கிறது. ஆனால் இந்த இந்தியாங்கிற பேர்ல நம்ம திருப்பி அவனுக்கு கீழே போயிட்டோம், அவ்வளவுதான். நம்ம எப்போதும் அடிமைப்படாத நாம் இந்தியா என்ற பெருமையால் அடிமைப்பட்டு போனோம். அதனால அவனுக்கு எவ்வளவு அவனுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம் ஏராளமான. அம்பேத்கர் வரிசைப்படுத்துவார். அவர் மொழிவெளி மாநிலங்கள் பற்றிய சிந்தனைகள் என்ற ஒரு நூல் கடைசி எழுதுறார். 55 டிசம்பர். அதுக்கப்புறம் அடுத்த டிசம்பர்ல அவர் இறந்து போனார். கடைசி எழுதுற நூல்ல சொல்றாரு, வட இந்தியாவும் தென்னிந்தியா அப்படி இணைஞ்சிருக்க முடியும்னு சொல்றாரு. அவர்கள் கல்வியில் பின்தங்கியவர்கள், நம்மெல்லாம் கல்வியில் முன்னேறியவர்கள். தமிழர் அவர் சவுத் இந்தியான்னு தான் சொல்றாரு. இங்கெல்லாம் திரிவதை போல ஒரு பெண்ணை தீயிலிட்டு எரிக்க முடியுமா அப்படின்னு கேட்கிற. சவுத் இந்தியாவில் நடக்க மாட்டாது. இங்கெல்லாம் அம்மனச்சாமியார் வீதியில் திரிகிறானே, தடையில்லாமல் அங்கு நடக்க முடியுமா என்று கேட்கிறார். அவர்களுடைய பண்பாடு என்பது முற்போக்கானதாக இருக்கும், வடநாட்டு பண்பாடு என்பது பிற்போக்கான பண்பாடு. நீங்கள் பழமையை ஆன்ஷியன்ட் தான் பேசுவீங்க, அவன் மாடர்ன் பேசுவான். நீங்கெல்லாம் சூப்பர்டிஷியஸ், அவன் ரேஷனல். இப்படி எல்லாம் பிரிச்சு சொல்றது மாதிரி தான் நமக்கு அவங்க நிறைய வேறுபாடு. நான் வேடிக்கையா கூட சொல்லுவேன், என்னங்க நமக்கு அவனுக்கு வேறுபாடு? நம்ம மாட்டெல்லாம் கும்பிடுறோம்னா அந்த பொங்கல் விழா அப்போ கும்பிடுவோம். நம்மால் கொஞ்சம் பேர் கும்பிடுவான், கிராமத்துல யாரும் கும்பிடுறதில்ல, நகரத்துல ஏதோ பெருசு நினைச்சு அவன் கும்பிடுவான், அவ்வளவுதான். அவனு சிவி பெயிண்ட் அடிச்சு கழுவி விட்டு விழாவை எடுத்துட்டு போற, அதோட சரி. அப்படி கும்பிட்டாலும் முன்னால் இருந்து கும்பிடுவான், அவன் பின்னாலதான் கும்பிடுவான் பசு. இதுதான் நமக்குள்ள வேறுபாடு என்று நான் சொல்லுவேன். வேடிக்கையா நம்மளா முன்னால பார்த்து கும்பிட்டா அவன் பின்னால போய் கும்பிடுவான். அவனுக்கு நமக்கு என்னையா இருக்கு? இதேதான் அங்கேயும். அப்ப சமூக தலைமை அவன் ஏற்றுக்கொண்டான். ஆரியர்கள் ஆரியனா இல்லையா? பெரியார் வேடிக்கை நல்லா சொல்லுவாரு. அவர் பிளட் டெஸ்ட் வச்சுலாம் பிரிச்சது இல்லை. அவரே சொல்லுவார், நான் ரத்த பரிசோதனை சொல்லி ஆரியர் திராவிடரை பிரிக்கவில்லை. எனக்கு நன்றாக தெரியும், மத்திய ஆசியாவிடங்களுடைய நேரடி பிரதிநிதிகள் எல்லாம் இந்த பார்ப்பனர்கள் எனக்கு நன்றாக தெரியும். ஆரிய தந்தைக்கும் திராவிட தாய்களுக்கும் பிறந்தவர்கள் தான், கலப்பில் வந்தவர்கள் என்பது தெரியும். உலகில் கலப்பில்லாத இனம் இல்லை. இதெல்லாம் பெரியார் சொல்லிட்டு சொல்லுவார். ஆனால் அவன் ஆச்சாரத்தில் அனுஷ்டானத்தில் நம்மோடு ஒத்திருக்கிறானா? அதனால் நான் பிரிக்கிறேன். எங்களுடைய சமத்துவத்தை ஏற்காத உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அவ்வளவுதான். சமத்துவத்தை பேசினா ஏத்துக்கிறேன். அவர் தயாராக இருந்தார், அப்படித்தான் பேசி இருக்கிறார். நான் யாரையும் இனம் பார்த்து பிரித்து வைப்பதற்கு நான் நாஜி அல்லன்னு சொன்னார். இனம் பார்த்து ஆரியர்கள்லாம் பிரிச்சு வச்சார் அப்படின்னு அவன் நாஜி இல்லை, அவங்க சேர்ந்திருக்குன்னு நினைக்கிறோம். ஆனாலும் நமக்கு சமூக தலைமை ஏற்றார்கள். நாங்கெல்லாம் ஆரியர்களுடைய வம்சம்னு இவனு சொல்லிக்கிட்டான். கோல்வார்க்கில் எழுதியிருப்பார், ஆரியன்னாவே அவன்லாம் அறிவியல் சிறந்தவன். இங்க ஒரு நடிகை, ஒருத்தி நடிகைன்னு சொல்ல முடியாது, சினிமாவில் வர்ற பொம்பளை ஒரு மகுதுவந்தின்னு ஒண்ணு, அது சொல்லும் நாங்கெல்லாம் பிரெயின் பவர் அதிகம். அந்த மாதிரி அவனுக்கு சொல்லிட்டு கோல்வார்க் அப்படிதான் எழுதியிருக்காரு. ஆரியன் என்றால் அறிவாற்றல் உடையவன், மேம்பட்டவன் என்று பொருள். நாமெல்லாம் ஜெர்மானியனர்லாம் நம்ம ஆளுங்க தான், ஆங்கிலேயர் நம்ம ஆளுங்க தான். பெரியார் சொல்லுவார், வெள்ளை ஆரியனுக்கு இங்க இருக்கிற மஞ்சள் ஆரியன்கள் அவன் தங்கள்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஏமாத்திட்டே இருக்கான், எச்சரிக்கையாரெல்லாம் சொல்லுவார். இருக்கட்டும், அவர்கள் அப்படியெல்லாம் சொல்லி தன்னை இணைத்த போதுதான் சிக்கல் வந்தது தமிழ்நாட்டில். எங்கள் உரிமைகள் பறிக்கப்படுகின்றன என்பதை நாம் எழுப்பினோம். எல்லா உரிமையும் இருக்கட்டும், அது இங்கிருந்து காவிரியில் தண்ணி விடலாம், இங்கிருந்து போய் மங்கம்மா போய் படையெடுத்து போய் உடைச்சிட்டு வர்றான், முடியுது இல்லை. ஆனால் இப்போது என்ன நிலை என்றால் அவங்ககிட்டயே போய்க்கணும், சாமி எனக்கு கொஞ்சம் தண்ணி விட சொல்லுங்க. உலக நாடுகள் எல்லாம் ரைப்பேரியன்ஸ் கடைசியா இருக்கிற டெல்டா மாநிலத்துக்கு தான் அதிக உரிமை, மேல இருக்கவங்களும் கிடையாது. முதல் அவனுக்கு முடிச்சு அடுத்தவங்க தான் வரணும். ஆனா இந்தியாவில் மட்டும் வித்தியாசமா இருக்கும். பல பிரிவினைகள், நாட்டு பிரிவினை, மாகாண பிரிவினை, மாநில பிரிவினை அப்படித்தான் செய்தான். அங்கெல்லாம் மலையின் உச்சியை வைப்பான் எல்லையாக. இவன் ஆத்த வச்சான், தண்ணி எனக்கு பாதி உனக்கு பாதி, சண்டை வந்துட்டே இருக்கா. மலை வெளிநாடுகள்லாம் மலையின் உச்சி, அதை பற்றி விமர்சனமே எழுதியிருக்காரு. எல்லை பிரிப்பு குழுவை பற்றி ஒரு விமர்சனம் எழுதியிருக்காரு ஒரு ஆங்கிலேயர். என்ன பிரிச்சா அவன் நாட்டெல்லாம் என்று. எப்படியோ இருக்கட்டும், நாம் உரிமை பறிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். மொழி உரிமையை பறிக்கிறார்கள். என் மொழியை நான் படிக்கிறேன், என் சாமியை நான் கும்பிட்டுக்கிறேன். நம்ம சொல்ற மாதிரி என் கடவுளை நான் வணங்குகிறேன், அது மத நம்பிக்கை. அவன் சொல்லுகிறான், என் கடவுளைத்தான் நீயும் வழங்க வேண்டும், அதுதான் மதவாதம்ங்கிறோம். நான் என் சாமியை நான் கும்பிடுறேன், நீ வேணா கும்பிட்டு, நீ இந்து தானே, வா மாரியம்மன் கோயிலுக்கு வா,
வா கடா வெட்டுறப்ப நீயும் சாப்பிடு வேண்டாம்னா சொல்றோம். ஆனால் அர்ச்சகர்லாம் இந்துக்கள் அப்படிமா, சரி இந்துக்களை டிரான்ஸ்பர் பண்ணு முனிப்பன் கோயிலுக்கு, முனிப்பன் கோயில் ஒன்று தூக்கி அங்க போடு. இதுக்கெல்லாம் ஒத்துக்கொள்ளாத ஒரு தன்மையை, தங்களுடைய மேட்டிமைத்தனத்தை, தங்கள் ஆதிக்கத்தை பெரும்பான்மை என்ற பெயரால் வைத்துக் கொண்டு, இது பெரும்பான்மை தான், எண்ணிக்கையில் பெரும்பான்மை, அதை வைத்துக்கொண்டு நம்ம செய்யறப்ப நாம் அதற்கான கோரிக்கை எழுப்பி, இப்போது இல்ல நாம ஏதோ திமுக பண்ணிடுச்சு, பெரியார் பண்ணார்ல, மூதாதையர்கள் நமக்கு செய்தார். பெரியார் அரசியல் 1919 வர்றாரு, காங்கிரஸ்காரரா, சுயமரியாதை இயக்கம் 1925 தான் வருது. 1917 நமக்கு ஒரு இயக்கம் 16 தொடங்கப்பட்டது, ஒரு இயக்கம் நீதி கட்சி என்று பெயர். அதுக்கு அவன் பத்திரிகை பேரால வச்சுக்கிட்டான். முரசொலி கட்சி நான் திமுக சொல்ல முடியும், ஆனா அவன் அப்படி சொன்னான். தென்னிந்திய நல உரிமை சங்கம் நடத்திய பத்திரிகை பேர் ஜஸ்டிஸ். அதை வச்சு ஜஸ்டிஸ் பார்ட்டினா தமிழ் நம்மால் நீதி கட்சின்னு மொழிபெயர்த்துக்கிட்டான், அவ்வளவுதான். அது நீளமா இருக்குல்ல, தென்னிந்திய நல உரிமை சங்கம், ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதுல ஒரு தலையங்க எழுதினார் டாக்டர் நாயர். ஏன்னா இந்த நாட்டில் நமக்காக நின்றவர்கள்லாம் நாயர் தான் முதல் அதுல ஜஸ்டிஸ் பத்திரிகை ஆரம்பிச்சு அதனுடைய தலையங்கத்தில் எழுதுகிறார். எங்களுடைய நோக்கம் எல்லாம் சகோதர மொழிகளை பேசுகிற, அவர் சிஸ்டர் லாங்குவேஜ்னு சொல்றாரு ஆங்கிலத்தில், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இவர்கள் தங்களுக்குள் ஓர் இறையாண்மையுள்ள நாடுகளை படைத்து அதன் கூட்டாட்சியாக ஒன்று மலர வேண்டும் என்பது எங்கள் விருப்பம், அதை நோக்கி நாங்கள் பயணிப்போம்னு எழுதுறாரு 1917. அப்ப இந்தியா வரல, பாப்பா ஆட்சிக்கு வரல, ஆங்கிலேயம் தான் ஆண்டுகிட்டு இருக்கான். இருந்தாலும் வரும், அறிவுடையார் ஆவது அறிவார், அதனால இது நடக்க போகுது என்று அவர் எழுதுகிறார். இதோட நிக்கல, 1926 மத்திய சட்டமன்றத்தில், அப்ப அது பார்லிமெண்ட்னு பேர் இல்ல, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் அது, அங்கு சார் சங்கரன் நாயர் என்ற ஒருவர் தீர்மானம் ஒன்று கொண்டு வருகிறார். என்ன கொண்டு வர்றாருன்னா, 10, அப்போ தமிழ் பேசும் மாவட்டங்கள் 10 தான் இருந்தது, தமிழர்கள் வாழ்கிற மாவட்டம் 10 தான். சென்னை மாகாணத்தில் 5 மாவட்டம் ஆந்திராவில் இருந்தது, ஒரு மாவட்டம் கேரளாவில் இருந்த மலபார் மாவட்டம், இன்னொன்று தென்கன்னட மங்களூர் மாவட்டம் கர்நாடகாவில். அப்போ அவர் சொல்றாரு, தமிழ் பேசும் 10 மாவட்டங்களை தனி நாடாக்குவதற்கு இந்த கவுன்சில் ரெக்கமெண்ட் பண்ணோம் அரசுக்கு. ஏன்னா இப்போ ஆங்கிலேய ஆட்சி, மெஜஸ்டிக்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டதோடு நிற்கல. வெறும் தேர்தல் நடத்தி நாடாளுமன்றமாக கூடுவதற்கு மட்டுமில்லை, அவர்களுக்கு ரயில்வே உரிமை, ரயில்வே அவங்க நடத்திக்கலாம், அஞ்சல் துறை, தந்தித்துறை, தபால் தந்தித்துறை வச்சுக்கலாம், படைகள், தரைப்படை, வான்படை, கடற்படை வச்சுக்கலாம். அந்த உரிமையோடு கூடிய ஒரு நாடாக தமிழ்நாட்டை ஆக்க வேண்டும் என்று சர் சங்கரநாயர், அவர் சாதாரண ஆள் இல்ல, அவரும் நீதிபதியாக இருந்தவர், வைஸ்ராய் கவுன்சிலுக்கு உறுப்பினராக இருந்தவர். அவர் விடுதலை உணர்வு 1919 ஜாலியன்வாலாக் படுகொலை நடந்தவுடன் அந்த பதவி விட்டு வெளியே வர்றாரு. போடா, உன் ஆட்சியில் நீ எங்க மக்களை சுட்டுக் கொள்ற, உங்ககிட்ட போய் நான் ஆலோசனை இருப்பனா, திரும்பி வந்தாரு. திரும்ப அவனோட சமாதானம் பேசி, இங்க கூட இருக்க வேண்டாம், இந்திய அமைச்சர் இங்கிலாந்தில் இருக்கிற இந்தியாவுக்கான அமைச்சர் அங்க ஒருத்தர் இருப்பார், அவருடைய ஆலோசகராக நீங்கள் பதவியேற்றுக் கொள்ளுங்கள். அப்படிதான் நம்ம சரேட்டி பன்னீர்செல்வம் அனுப்பி வைக்கப்பட்டார். இடையில் அவர் மறைந்து போனார் தான் சொல்லணும், மடிந்து போனார். உண்மையில எங்க போச்சு விமானம்னு தெரியாம போயிடுச்சு. அந்த பதவியில் இருந்தவர் அங்கிருந்து வர்றாரு இங்க. இதை 2 செய்தியை புரிஞ்சுக்கணும். நம் முன்னவர்களுக்கு அப்போது இப்படியெல்லாம் நடக்கும், இந்தியா விடுதலை பெறும், அதில் ஆட்சிக்கு வடவர்கள் தான் உட்கார்வார்கள், நமக்கு உரிமை பறிக்கப்படும் என்று அறியாத காலத்தில் முழு நாட்டையும் ஆங்கிலேயர் ஆண்ட காலத்தில் சிந்த வந்திருக்கு. ஒன்று. இரண்டாவது, இந்த 2 கோரிக்கையும் 2 பேரும் தமிழர்கள் இல்லை, மலையாளிகள். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மால் இனத்தை சொல்லி பிரிக்கிறார், மொழியை சொல்லி பிரிக்கிறார். சங்கரனார் ஏன் கேரளாவுக்கு அப்படி கொடுக்கணும்னு கேட்கல, தமிழ்நாட்டுக்கு கேட்கிறார். தமிழ்நாட்டை ஏன் தனி நாடாக, படையோடு இருக்கிற தனி நாடாக ஆக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறார். அதுவும் இங்கில்ல, பார்லிமெண்ட்ல ஏன் வைக்கிறாரு? ஏன் அந்த நோக்கம் அவருக்கு வந்தது? இப்ப அவர்களுக்கு இந்த நாட்டு வரலாறு தெரிந்தவர்கள் அந்த கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். சரி, தனி நாடு என்பது இப்போ இல்லை, கோரிக்கை இல்லை. ஆனால் அதற்கு பின்னால் சட்டம் கொண்டு வந்தோம். எப்படி சட்டம் கொண்டு வந்துடுவாங்க? உடனே ஈழம் கேட்டா தப்புன்னு ஒரு சட்டம் அங்க கொண்டு வந்தான், அதே மாதிரி இங்க ஒரு சட்டம் கொண்டு வந்தான். சட்டமெல்லாம் பிரிவினை கேட்கக்கூடாதுன்னு கொண்டு வரல, தேர்தல் விதிகளில் சில திருத்தத்தை செய்தார். தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்கிற போது நாங்கள் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு உண்மையாகவும் அதன் ஒற்றுமையை காப்பாற்றவும் செய்வோம், அவ்வளவுதான். அதை பார்லிமெண்ட் முறை சட்டமன்றம் கொடுக்கணும். பதவியேற்பு உறுதிமொழியிலும் அதை சொல்ல வேண்டும். இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியாவை நான் பாதுகாப்பேன். இப்ப தமிழ் தேசிய வீரர்கள்லாம் தேர்தல் நிற்கிறாங்கல்ல, அது சீமானா இருக்கலாம், நெடுமாறனா இருக்கலாம், யாரா இருக்கலாம், அவரும் அரசியல் கட்சி பதிவு பண்ணார். அவங்கெல்லாம் இந்த கையெழுத்து போட்டு தான் பண்ணணும், சும்மாலாம் நீங்க பேசிட முடியாது. இவரு விட்டுட்டாரு, ஐயோ அண்ணாதுரை பயந்துகிட்டு திராவிட நாடு கோரிக்கை விட்டாரு, நீ ஏன் பேச, யாரு வேண்டாம், நாங்க தைரியசாலிய, நம்ம அதுக்கு மறுக்கலையே, தடக்கலையே, பேசு. ஆனால் இவர்கள் குற்றம் சொல்லுவதற்காக, ஒரு சட்ட திருத்தம், அவ்வளவுதான். பெரிய
அண்ணா தான் சொன்னார், வீடு இருந்தால்தான் ஓடு மாற்றலாம், முதல்ல வீட்டை காப்பாத்திக்குவோம் அப்புறம் பார்க்கலாம் என்ற அது மாநில சுயாட்சியாக மாறி இருக்கிறது. அந்த கோரிக்கை கொஞ்சம் மாற்றம் பெற்றது, மாநில சுயாட்சி என்று சொன்னார்கள். சரி, அந்த உரிமைக்காக நாம் நம் மொழி உரிமை முதல்ல நான் ஏன் இந்தி படிக்க வேண்டும் என்று முதல்ல வந்த போராட்டம் 1937 தொடங்குச்சு. இந்தி எதிர்ப்பு போராட்டம். அதில் இறந்தவர்கள் எத்தனை பேர், எவ்வளவு பெரிய போராட்டங்கள், எவ்வளவு பேர் ஆண்கள் பெண்கள். அதுல நீங்க ஏதோ திராவிட கழகத்துக்காரர் அப்போ சுயமரியாதை இயக்கம் தான் மட்டும் இல்ல, பார்ப்பனர்கள் கலந்து கொண்டார்கள். அவன் கலந்துக்கிட்டான், எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. அந்த பலர் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். பெரியாரோட எப்போது பரவஸ்து ராஜகோபாலாச்சாரியன் ஒருத்தர் இருப்பார். இந்து மதம் எங்கே போகணும் ஒரு புத்தகம் எழுதினார், ஸ்ரீரங்கத்துக்காரர். இதெல்லாம் எல்லோரும் இணைந்து நிற்போம். காமராஜர் தலைமையில் இருந்த காங்கிரஸ் கட்சி பெரியாருக்கு ஆதரவு கொடுத்தது. அப்போ காமராஜர் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். அவருடைய ஆதரவாளர்கள்லாம் பெரியாருக்கு ஆதரவாக நின்றார்கள். எல்லா கட்சியும் ஆதரவாக நின்று அந்த போராட்டம் எடுக்கப்பட்டது. ஒவ்வொரு போராட்டத்திலையும் மக்கள் உரிமை என்று வருகிற போது கட்சியை பார்க்காதவர்களாக தமிழ்நாடு ஒரு காலத்தில் இருந்திருக்கிறது. அப்படித்தான் சொல்லணும், அந்த காலத்தில் இருந்திருக்கு. இப்போது அது இருக்கிறதா என்றால் நாம் அதை பற்றி பேசணும். ஒரு பக்கம் தங்கள் உரிமை பறிக்கப்பட்டதற்காக அறவழி போராட்டம் நடத்திய தலைவர்கள். அதற்கு அப்புறம் எப்போ அவங்க 48 ஆரம்பிச்ச போராட்டம் 76 தான் அவர்கள் 30 ஆண்டுகள் கழித்துத்தான் தனியிடமே தீர்வு என்ற தீர்மானத்தை நிறைவேற்றினார். உடனே பண்ணிடல. அவங்க 30 ஆண்டுகள் அறவழியில் போராடி பார்த்தார். கட்சி அமைத்தது கூட கூட்டாட்சி, உண்மையான கூட்டாட்சி மலர வேண்டும் என்று வைத்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் தாக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள், ஆயுதத்தால் ஒடுக்கப்பட்டார்கள். இளைஞர்கள் அப்புறம் சரி இவங்கிட்ட போய் ஹிந்தி மட்டும் தெரியும், அவன்கிட்ட போய் தமிழ்ல வளரம் பேசிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் நாம அவன் மொழியில பேசணும். இவங்களும் ஆயுதம் எடுத்தார். ஆயுத போராட்டம் 30 ஆண்டுகள் நடந்தது. ஆனா என்ன கோரிக்கை? எங்களுடைய மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், எங்களுடைய சிவில் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், எங்களுடைய மொழி பாதுகாக்கப்பட வேண்டும். மொழி பேசுவதற்கு, மொழியை பற்றி பெரியாருக்கு கூட வேற கருத்து இருந்தது. நான் பல நேரத்தில் சொல்லியிருக்கோம். அதை இன்னும் பேசிட்டு ஒரு காட்டு மராட்டி மொழி சொல்லிட்டு ஆமடா சொன்னார்னு தான் சொல்றோம் நாங்க. அவர் என்ன சொன்னார்னா அழகாக அந்த பெரியார் அந்த பேச்சில் சொல்லுவார், இப்போது இருக்கிற தமிழர்கள் யாராவது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தத்துவத்தையோ, யாயும் யாயும் யாராகிறோ என்ற தத்துவத்தையோ எழுதுகிற தமிழ் புலவன் இருக்கிறானா? அதான் அவர் கேள்வி வைக்கிறார். அப்ப சங்க இலக்கியங்கள்லாம் பேசினேடா, அப்படி ஒரு தமிழ் வரட்டுன்னு எந்த புலவனாவது புத்தகம் எழுதியிருக்கியா? யாராவது எழுத வந்தால் நான் வேஷத்தமிழர்களை கேட்கவில்லை, உண்மை தமிழர்களை கேட்கிறேன், புலவர்களை கேட்கிறேன். அப்படி ஒரு நூலை எழுதி கொண்டு வந்தால் இலவசமாக அச்சிட்டு நான் உங்களுக்கு பல ஆயிரம் பரப்ப தயாராக இருக்கிறேன். அந்த அறிக்கையிலேயே தான் சொன்னார். அதற்கு பின்னாலேயும் சொல்லி இருக்கிறார், தமிழ் பிடித்தாலே கண் பின்னால் போய்விடுகிறது. அவர் சொல்ல பேடதுக்கு பிறதா கண்ணு, அவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இமயத்தில் கொடி விரைத்தான். நாளைக்கு என்னன்னு பேசுப்பா, 2000 வருஷம் விட்டுரு, எதுக்கு எங்களுக்கு அது? நாளைக்கு என்ன, நாம் எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்ன, எடுக்க வேண்டிய முயற்சி என்ன, அதற்காக நாம் செய்ய வேண்டிய வேலைகள் என்ன, அதை பற்றி எழுதிட்டு புத்தகம். 1000 புத்தகம் போட்டா 200 புத்தகம் இலவசமா தர்றேன், உனக்கு சன்மானமும் தருகிறேன், யாராவது எழுதிட்டு வா. 200 முறை அறிக்கை விட்டார். போகாதவன் தான் இப்ப விமர்சனம் பண்ணிட்டு இருக்கான். பொதிந்துள்ள கருத்துக்களை வைத்துத்தானே மொழிக்கு வருவணும். அந்த மொழியை பயனுள்ள மொழியாக மாற்ற வேண்டும். அப்புறம் எழுத்து சிறுத்தம் அதெல்லாம் பண்ணார்ன்றதெல்லாம் இருக்கட்டும். அவருக்கு அக்கறை எல்லாம் ஏன் செய்யறாரு? நம்ம பையன் படிக்காம போயிடுவானா, எழுத்து நிறைய இருந்த தலைவலி இல்லை போட்டா நிறைய பேர் தப்புப்பா அதெல்லாம் பண்ணுவான் நம்ம ஆளு. எனவே இதையெல்லாம் நாம் எதற்கு சொல்கிறோம் என்றால், நாளைய தமிழ் சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு உரிமை பெற்ற சமுதாயம். இப்ப கல்வியில் உயர்ந்த தமிழ்நாடாக இருக்கிறோம், மக்கள் நல திட்டங்கள் தீட்டப்படுகின்றன, அதில் நாம் உயர்ந்து நிற்கிறோம், அந்த ஹியூமன் இண்டெக்ஸ் எல்லாம் உயர்ந்து நிற்கிறோம், எல்லாம் வந்துட்டோம். ஆனா உரிமையற்றவர்களா இருந்து கொண்டு இதை செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் முடிவை நாங்கள் எடுக்கிறோம். தமிழ்நாட்டுக்கான முடிவை தமிழ்நாடு முடிவு செய்ய மக்கள் தான். ஏவிபி ஆசித்தம்பி அவர்கள் சுயமரியாதை இயக்க பொன்விழா மாநாட்டில் பேசினார். நீங்க தான் அரசாங்கமா? பச்சை சீட்டு, அந்த பிங்க் கலர், அதுக்கு நம்ம சொன்னாரு 2 சீட்டு, ஒன்றுல நாடாளுமன்றத்துக்கு, ஒன்று சட்டமன்றத்துக்கு. அதுலயும் நாங்க தான் குத்தணும், இதுலயும் நாங்க தான் குத்தணும். அதுல குத்தணும் பெற்ற அதிகாரம் இதுல குத்தணும் என்ற அதிகாரம் இல்லைன்னு கேட்டாரு. 2 நாங்க குத்தி ஜெயிச்சிடணும் தான் வந்தோம். ஏன் இங்க சிவப்பு சீட்ல குத்தணும்னு ஏன் அதிகாரம் இல்லை? இந்த பச்சை சீட்ல குத்தணும்னு எப்படி அதிகாரம் வந்தது? இந்த ஓட்டுனுடைய வண்ணத்தை அவர் சொல்லி பேசுகிறார். ஏன் இல்லாம போச்சு? அதே மக்கள் தானே எங்களை தேர்ந்தெடுத்தாங்க, உன்னை தேர்ந்தெடுத்த மக்கள் தானே எங்களையும் தேர்ந்தெடுத்தார்கள். ஏன் எங்களுக்கு உரிமை இல்லை? சவர்னிட்டி, இறையாண்மை என்பது மக்களிடம் தங்கி நிற்கிறது. அரசுகிட்ட இல்லை இறையாண்மை, மக்களிடம் தங்கி நிற்கிறது. அவர்கள் கையளிக்கிறார்கள், பிரதிநிதிகள் தங்கள் பிரதிநிதி கையளிக்கிறார்கள், அதுதான் அரசாக மாறுகிறது. அப்ப அவங்களுக்கு ஏன் எங்களுக்கு அதிகாரம் எல்லாம் போச்சு? எங்க மக்கள் தேர்ந்து எங்கள் நாட்டை பற்றி முடிவெடுப்பதற்கு ஏன் இல்லை? இந்த கேள்வி ஈழ விடுதலை போராட்டத்தை பற்றி நாம் மகிழ்ந்து பேசுகிற போது, பாராட்டி பேசுகிற போது, அதில் ஒரு வீதமாவது
ஒருவேளை அவர்கள் கருவியேந்தி போராட்டம், ஆயுத போராட்டம் கூட வேண்டியதில்லை. அறவழி போராட்டத்துக்கு நாம் எவ்வளவு அணியமாக இருக்கிறோம், எவ்வளவு தயாரா இருக்கிறோம் என்பதையும் சிந்திப்பதாக பொட்டம்மானுடைய நூல் வெளியீட்டு நிகழ்வு அமைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நமக்குள்ள இந்த சிக்கல் நடக்கு, நம்ம ஏமாற்றப்படுகிறோம், வஞ்சிக்கப்படுகிறோம், இதையாவது பேச வேண்டாமா? இதனுடைய உச்சமாக நடந்த போரின் தலைவர்களை பற்றி நாம் பேசுகிற நேரத்தில் அந்த தொடக்கமான செய்திகளாவது நாம் தொடங்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு விடைபெறுகிறேன். நன்றி.